Hi, this is Mix Multimedia. இன்னைக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஃபேக்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கேமை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் வந்து டென்னிஸ் கேம் வந்து அமிர்தராஜ்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார். அதுக்கப்புறம் லியாண்டர் பேஸ், மகேஷ் பூபதி, அப்புறம் சானியா மிர்சா இவங்களாம் இருந்தாங்க. வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவானோவிச் இருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய சொல்லலாம். இப்போ இருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. டென்னிஸ் வந்து விம்பிள்டன் நடக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. சிந்தட்டிக் கோர்ட்டில் நடக்கும், மட் கோர்ட்டில் நடக்கும். இந்த மாதிரி நிறைய இது டிஃப்ரென்ஸான கோர்ட்ஸ்லலாம் வந்து டென்னிஸ் நடக்கும். டென்னிஸ் பெரும்பாலான இப்போ வந்து டென்னிஸ் கேம் வந்து நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் வந்து வரைக்கும் விளாட்ற வரைக்கும் டென்னிஸ் வந்து கேம் வந்து நல்லா இந்தியாவுக்குள்ளே பூந்துட்டு நல்லா ஓரளவு சைன் பண்ணிட்டு வராங்க. கிரிக்கெட் மாதிரி வந்துடும் அப்படின்னு ஒரு ஸ்கோப் ஒன்று இருக்குது, இது வந்துடலாம் அப்படின்னு. இதில் வந்து என்னென்னா நம்ம கிரவுண்டில் விளாண்டுருக்கோம். கிரவுண்ட் லெவலில் இது வந்து டென்னிஸ் கோர்ட் வந்து 650 feet ஹைட்டில் ஒரே ஒரு நாட்டில் தான் வந்துட்டு ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அதாவது கிரவுண்ட் லெவலில் இருந்து 650 feet ஹைட்டில் வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அங்கே டென்னிஸ் விளாடலாம். அது வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது துபாயில் தான் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து 650 feet, அதாவது 650 அடி உயரத்தில் வந்து ஒரு கிரவுண்டை வந்து துபாயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதில் விளாடலாம். இந்த மாதிரியான ஒரு டென்னிஸ் கோர்ட் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக்ட். தேங்க்யூ வெரி மச்.